நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் விஷயத்தில் இன்னும் இந்த போர் நீண்டுக்கிட்டே போகுது. எஸ்கலேஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் ஈரான் அவங்களும் என்னென்னா சமாதானத்துக்கு நாங்கள் தயார், ஆனால் எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குது, அதை அமெரிக்கா நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் போரை கைவிடுவோம் அப்படின்றாங்க. அமெரிக்காவும் விடாப்பிடியாக திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் சில சமயம் இஸ்ரேல் அது என்ன பண்ணுது, அடிக்குதா இல்லையா, அது மேலே கொஞ்சம் டவுட்டெல்லாம் இருக்குது. ஏன்னா நெதன்யாஹு டவுட்டெலாம் இருக்குது. அது அப்புறம் இன்றைக்கி ரொம்ப கரண்ட்டில் என்னென்னா, இப்போ இன்றைக்கி காலையில் இன்றைக்கி 16ஆம் தேதி மார்ச் 16 காலையில் ஒரு 5:30 மணி வாக்கில் 5:45 வாக்கில் துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே 3வது டெர்மினல் பக்கத்தில் ஒரு ஆயில் டேங்க் அங்கே ஒரு ட்ரோன் விழுந்ததாக தகவல். ட்ரோன் விழுந்துச்சா அல்லது ஒரு சின்னதாக மிசைல் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் அங்கே தீ லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் மொத்தம் இது துபாயோட ஆப்ரேஷன்ஸ், இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா அனைத்தையும் தரவுகளோடு விருப்ப இல்லாமல் சார்பில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல் விஷயமாக இன்றைக்கி காலையில் ஒரு 5:45 மணிக்கு ஈரான்லேருந்து வந்த ஒரு ட்ரோன் அல்லது சின்ன மிசைல் அது அடித்து துபாய் ஏர்போர்ட்டில் 3வது டெர்மினல் பக்கத்தில், டெர்மினல் மேலெல்லாம் ஒன்றும் இல்லை, டெர்மினல் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஆயில் டேங்க் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவல். அது இன்னும் அணைக்கப்படலை. துபாய் உண்மையிலேயே யுஏஇ பேனிக்காக தான் இருக்குது. அங்கே யுஏஇ மக்கள் பெரிய அளவுக்கு பேனிக்காக தான் இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10% ஃப்ளைட்டு மட்டும் ஆப்ரேஷனில் இருந்துச்சு நேற்று மிட் நைட் வரைக்கும். காரணம் என்னென்னா, அங்கே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே யூரோப் போகிறதுக்கோ அல்லது வேறு அரபு நாடுகளுக்கு போகிறதோ இந்தியாவுக்கு போகிறதுக்கோ இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 97 இண்டிகோ ஏர்லைன்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஏர் இந்தியா அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அங்கே துபாய்க்கு போகலை. காரணம் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கே ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, துபாய் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு ரோட்டில் எல்லாம் சாதாரண மக்கள் அவ்வளோ பேர் ரோட்டில் அப்படி போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் போக இப்போது துபாய் ஒரு சாதாரணமாக நார்மலாக தான் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்க வந்த உடனே, ஏன்னா துபாயில் இருக்கக்கூடிய அங்கே துபாய் அல்லது யுஏஇ அங்கேருந்து தான் இதுக்கு கார்க் ஐலண்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களுக்கு, ஈரானோட மற்ற இடங்களுக்கு அட்டாக் அங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், அந்த கன்ஃபர்மேஷன் யார் பண்ணி கொடுத்தா? ரஷ்யா பண்ணுறாங்க, சைனா பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கையில் இன்டெலிஜென்ஸ் இப்போதைக்கு ஈரானில் அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடி அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ட்ரோன் MQ-9 ரீப்பர்லாம் மேலே ஒரு 30,000 அடி 40,000 அடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பறந்துக்கிட்டே இருக்குது, மணிக்கணக்கா நாள் கணக்காக. அங்கேருந்து கிட்டத்தட்ட காரில் உட்காந்துருக்க ஆள் வரைக்கும் யாருன்ற ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் அவ்வளோ கிளாரிட்டியாக எல்லா டீட்டெயில் டேட்டா எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த டேட்டாவை வச்சு தான் ஈரானில் கண்டபடி சிதைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி நிலைமை அப்படியே கை மீறி இருக்குது. ஏன்னா அவங்க கையில் அமெரிக்கா இஸ்ரேல் கையில் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ஈரான் கையில் இருக்குது. ஈரான் சொந்தமாக வச்சுருக்காங்களோ இல்லையோ, ஈரானோட அக்ரிமெண்ட்டு ரஷ்யாவோட இருக்குது. ரஷ்யாவிலேருந்து இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே துபாயில் யுஏஇயில் எந்தெந்த இடத்துல சிஏ ஏஜென்ட்டு, மொசாடோட டாப் அஃபிஷியல், அது இல்லாமல் சவுதி அரேபியாவில், அது போக பஹ்ரைனில் எங்கே இருக்கான்னு எல்லாத்தையும் டீட்டெயில் போட்டு கொடுத்தவொடனே சொல்லி அடித்தாங்க. இப்போ ஒரு ட்ரோன் துபாய் ஏர்போர்ட்டில் விழுந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் 1000க்கு மேலே ட்ரோனெல்லாம் நாங்கள் திரும்ப ரிட்டாலியேட் பண்ணிட்டோம், திருப்பி தாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க கையில் தாடு இல்லை, பேட்ரியட் நிறையா இருக்குது. அங்கே துபாய்க்கும் அபுதாபிக்கு இடையில் அலைன் போகிற ரோட்டில் அமெரிக்காவோட தளம் இருக்குது. அந்த தளம் அப்புறம் துபாயோ அபுதாபிங்களை காப்பாற்றுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு இவங்கள்ட்ட பேட்ரியாட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த பேட்ரியாட் சிஸ்டத்தை நிறைய இவங்க தாக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ட்ரோன் போனால் கூட போய் டப்புன்னு போய் கீழே விழுந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அந்த பாதிப்பு துபாயில் ஏற்பட்டிருக்கு. இம்மீடியட்டாக துபாயோட அரசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மக்தூம் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஜபலையில், அது ரெண்டையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஆப்ரேஷன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் ஒரு 10% ஃப்ளைட்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. மக்கள் எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்க எல்லாமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா,
யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃப்ளைட் ஓடுதா இல்லைன்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் துபாய் ஏர்போர்ட் அதோட ஆக்டிவிட்டீஸ் சஸ்பெண்டட். இப்போ வெறுமனே சொல்கிறோம் சரி ஃப்ளைட் ஓடலை அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இப்போ பைக்கை தூக்கிட்டு ஊருக்கு வெளியில் கிளம்பி போகிறோம் அப்படின்னா சரி இன்றைக்கி பைக்கில் வெளியில் போகலை அப்படின்னா நமக்கு எந்த நஷ்டம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்கு இன்றைக்கி வண்டி கிளம்பி போகலைன்னா பிஸ்னஸ் நஷ்டமாகும். அப்போ இது ஒரு நாட்டோட ஏர்போர்ட்டு, உலகத்திலேயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு துபாய் ஏர்போர்ட்டு. அதாவது உலகத்திலேயே நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கங்க, யூரோப் எடுத்துக்கங்க, ஆஸ்திரேலியா இல்லை மலேசியா, இந்த ஃபார் ஈஸ்ட் ஜப்பான் எடுத்துக்கங்க, இந்தியாவில் வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஓரளவு கம்மி தான். ஆனால் இந்தியாவோட பேசஞ்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்தியாவோட சர்வீஸ் இருக்கு இல்லையா, அது துபாயை கம்பேர் பண்ணால் இல்லை சிங்கப்பூரை கம்பேர் பண்ணால் குறைவு. அப்படிங்கும்போது துபாய் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படி இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஃப்ளைட் மூவ்மெண்ட் சார்ட் நீங்கள் பார்த்து அந்த மேப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு முன்னாடியெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே எவ்வரி 2 மினிட்ஸ் போக வர வந்துக்கிட்டே இருக்குமா. இன்றைக்கி வந்து டோட்டலாக இப்படி இதிலேருந்து நம்ம அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல்லேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்டெல்லாம் அப்படியே ஓமானை வந்து டச் பண்ணிட்டு அப்படியே திரும்பிடுது, ரிட்டர்ன் ஆகுது. ஸோ யுஏஇக்குள்ளே எந்த ஃப்ளைட்டும் அலௌடு இல்லை. ஏற்கனவே ஷார்ஜா ஃப்ளைட்டு ஓடலை. அது வந்து இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து ஷார்ஜா ஃப்ளைட் வந்து ரிசீவ் பண்ணலாம் திரும்ப ஆரம்பிக்கலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளைட்டு ஓடலை, இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து துபாய் ஏர்போர்ட் வந்து என்னைக்கிலேருந்து ஆப்ரேஷன் ஆக போகுதுன்னு தெரியல. மேபி 1 நாளா 2 நாளா 1 வாரமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் போட்டு வச்சாங்கன்னா துபாயோட எக்கானமி ஏற்கனவே ரொம்ப மாதிரி இன்டர்னலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் போக அபுதாபி அதே மாதிரி அங்கே ஃப்ளைட் வந்து கொஞ்சம் போனது. இப்போ அது எல்லாத்தையும் மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் துபாயில் வந்து இங்கே துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு ஜபல் இருக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. அதில் கன்காஸ் 1 and 2, 3 இதில் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 3 பக்கத்தில் தான் இப்போ அடிச்சிருக்கு. ஸோ இதோட லாஸ் வந்து எவ்ரிடே எத்தனை மில்லியன் ஆர் பில்லியன் அப்படிங்கிற டேட்டா வந்து அடுத்தடுத்து நம்ம தரவுகளில் டீட்டெயில் கொடுப்போம். சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக எரியல, ஏர்போர்ட்டில் இருக்கிற ஆயில் டேங்க் ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் அணைச்சி முடியலை. இந்த வீடியோ வந்து அது அப்லோடு பண்ணதுக்கப்புறம் உங்கள் பார்வைக்கு வரும்போது ஒருவேளை அந்த தீயை வந்து துபாய் அரசு அணைச்சிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா, சைனா ஈரானோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு $200,000 கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வந்து அங்கே இறந்து போன டெஹரானில் ஸ்கூலில் இறந்து போன பசங்களோட பேரண்ட்டுக்கு வந்து ஆறுதலுக்காக அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா சைனா ரெட் கிராஸ் சொசைட்டி, அதிலிருந்து இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி அதுக்கு கொடுத்து, அரசுக்கு இல்லை அந்த சொசைட்டி அவங்க வந்து அந்தந்த பேரண்ட்டெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. இது சைனா கொடுக்கக்கூடிய உதவி. அது வந்து மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து போய் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு இருக்கிற மக்களுக்கு சைனா வந்து நமக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அந்த ஆறுதலுக்கு வந்து சைனாவுக்கு ஈரான் மக்கள் வந்து நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். சரி, நெதன்யாவை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, நெதன்யாவு எங்கே, அவர் இந்த இருக்காருன்றாங்க, இல்லைன்றாங்க, இருக்கான்றாங்க, திடீர்னு வந்து பேசுகிறான்றாங்க, முகம் வெளியில் போயிருக்குன்றாங்க, 6 விரல் இருக்காங்க. அவரை பற்றிய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரேலோட ஆக்டிவிட்டி முன்ன மாதிரி வீரியமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, அவர் வந்து இருந்தால் என்ன அப்படி இல்லை, இருந்தால் இஸ்ரேலோட வீரியம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு சில தினங்களில் நெதன்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது போக வந்து அந்த கார்க் ஐலண்டில் இது தாக்குனாங்கல்ல, அமெரிக்கா தாக்குனாங்க. ஏன் தாக்குனாங்க? கார்க் ஐலண்டில் எங்கே தாக்குனாங்க? அங்கே இருக்க டிஃபென்ஸ் மட்டும் தான் தாக்குனாங்க. அங்கே இருக்கிற தரைப்படையாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், அங்கே அப்புறம் ஹெலிகாப்டராக இருக்கட்டும், அல்லது அங்கே ஒரு டவர் இப்படின்னு தாக்குனாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு 3 கோடி பேரல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதில் எதையுமே தாக்கலை. அதே மாதிரி ரிஃபைனரி எதையுமே தாக்கலை. அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்க, நாங்கள் இப்போதைக்கு இது உங்களுடைய டிஃபென்ஸ் மட்டும் தான் தாக்கியிருக்கோம், இதெல்லாம் தாக்கலை அப்படின்னாங்க. ஏன் தாக்கலைன்னா, அவங்க மனிதாபிமானத்தில் ஐயோ பாவம் அப்படின்லாம் விடலை. இங்கே தாக்குனீங்கன்னா இந்த மொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா எங்கெல்லாம் ஷேர் ஹோல்டராக இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து அட்னாக்கில் அமெரிக்காவோட ஷேர் இருக்குது, அதுபோக சவுதி ஆரம்கோ அதில் நிறைய பெரிய அளவுக்கு ஷேர் இருக்குது. அப்படி ஆரம்பித்தா அங்கே இஸ்ரேலிருந்து, சவுதியிலேருந்து, கத்தார்லேருந்து எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவோட ஷேர் இருக்குது. அப்போ அமெரிக்கா மக்கள், அமெரிக்காவோட பிஸ்னஸ்மேன் அவங்க ஷேர் இருக்குன்னா அத்தனை ரிஃபைனரி
அத்தனை ஸ்டோரேஜ் டேங்க் நாங்கள் அடிப்போம் அப்படின்னாங்க இல்லையா, அந்த பயம் என்ன சொல்லலாம், அந்த பயம் இருக்கட்டும்பாங்க இல்லையா, அந்த பயம். அதனால இங்கே மட்டும் அடிச்சிருக்காங்க கார்கோ ஐலாண்டில். இப்போ கார்கோ ஐலாண்ட் அடித்த உடனே என்ன பண்ணால் அங்கே நிறுத்திட்டு வேற ஒரு இடத்துல இருந்து சைனாவுக்கு வந்து கப்பலாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சைனா வந்து ரொம்ப பெனிஃபிஷரி. இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து சைனா அதோட யுவான் அதெல்லாம் பெருசாயிருச்சு. அது போக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த நாடு வேணாலும் உங்களுடைய கப்பலை, எண்ணெய் கப்பல் வர்த்தகம்லாம் அனுப்பிச்சி விடுங்க, ஆனால் அங்கே இருக்கிற டோல் இது எல்லாமே வந்து யுவானில் தான் நாங்கள் வாங்குவோம், டாலரில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடந்திருக்கு, சைனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால அமெரிக்காவோட சைனா ஒரு மாதிரி கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போக ரஷ்யா அவங்களுக்கு வந்து எண்ணெய் வர்த்தகம் இல்லை, இது இல்லை, அப்புறம் வந்து ஏகப்பட்ட லாஸ் அப்படின்ற இடத்துல இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 15-17 நாள் ஆச்சு இந்த போரில் என்னாச்சு. எப்படி பார்த்தாலும் இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரஷ்யாவில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, எண்ணெயை வாங்கிக்கோங்க அப்படின்னா ரேட்டு வேறு அதிகம், எக்கச்சக்கமான சப்ளை அப்படின்னு ரஷ்யா வந்து இப்போ கொளிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா வந்து கை இறங்குது, ரஷ்யா சீனா கை உயருது அப்படின்னு அர்த்தம். இதில் இந்தியாவோட நிலைமை என்னங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்தியா வந்து ஈரானோட கொஞ்சமாக இணக்கமாக இருக்குது. அப்படிங்கும்போது 2 கப்பல் விட்டுருக்காங்க, இனியும் பெரிய இஷ்யூவெல்லாம் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து துபாயோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, துபாயில் வந்து நம்பர் 1 ஏற்கனவே பேசிக்கோம், ரியல் எஸ்டேட் வந்து இப்போ யார் வந்து வெளிநாட்டில் இருந்தும் அங்கே இருந்தும் மொத்தத்துக்கு போய் அந்த ஃப்ளாட் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், தனிப்பட்ட பங்களா வாங்குகிறேன், இல்லை ஹோட்டல்ஸ், பெரிய ஹோட்டல் வந்து ஒரு 100 கோடி 200 கோடி 500 கோடி கொடுத்து ஹோட்டல் வாங்க போகிறேன் அப்படின்னு ரியல் எஸ்டேட் வந்து பெருசாக பண்ணலை, நிறையா படுத்து போயிருக்குன்றாங்க. ஆனால் அங்கே வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு இல்லை இங்கே ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை, துபாய் வந்து நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் ரியாலிட்டி என்னென்னா துபாயோட ரியல் எஸ்டேட் அப்படி கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, பாம் ஜுமேரா நிலைமை என்ன அப்படின்னா, நண்பர் ஒருவர் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே பாம் ஜுமேரா உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி ஒரு வேலைக்காக சுற்றி வந்தார். வேலை அங்கங்கே சில பில்டிங்கான வேலை அல்லது நமக்கு வந்து அந்த கிரசண்டில் இருக்க அந்த பாம் ஜுமேராவில் இருக்க கிரசண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல், புதுசாக பண்ணிகிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கங்கே வேலை நடக்குது. ஆனாலும் நிறைய தனிப்பட்ட வீடுகள் இருக்குது, அந்த அந்த லீஃப் இருக்கே, அந்த ஒரு 17 லீஃப் இருக்கு, அந்த லீஃபில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்குள்ள முன்னாடி நிற்கக்கூடிய கார்கள்லாம் தூசி படிஞ்சிருக்கு, துடைக்கக்கூட வழி இல்லாமல் அப்படின்னு ஆட்கள் நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க. அங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ போயிருக்காங்க. துபாயிலே அந்த இடத்துல இல்லை. ஏற்கனவே சண்டை ஆரம்பித்து ஒரு 3 நாள்லேயே அங்கே பாம் ஜுமேராவில் ஒரு ட்ரோன் வந்து விழுந்தது. அதுக்கு பயந்து எல்லாம் போயிட்டாங்க, காரெல்லாம் துடைக்காமல் தூசி பிடிஞ்சு கிடக்கு அப்படின்றாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுதான் தலையெழுத்து அப்படின்ற ஒரு சில கோஷ்டி வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இன்னும் லேபர் ஒர்க்கு, ஒரு கட்டட ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி 2 பக்கமும் இருக்குது. ஒரு பக்கம் தூசி படிஞ்சு கிடக்கு, ஆட்கள் நிறையா இல்லை, இன்னொரு பக்கம் வேலையும் நடக்குது அப்படிங்கிறது. அது போக வந்து இந்த சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 25 லேபர், 50 லேபர், 100 லேபர் அப்படி வச்சு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைமை வந்து கான்ட்ராக்டர்ஸ், அவங்க நிலைமை வந்து அந்தோ பரிதாபம் அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து லேபருக்கு சம்பளம் எப்படி பார்த்தாலும் மாதம் அவங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே காசை கட்டிடணும், அவங்க லேபருக்கு சம்பளம் கொடுத்தாகணும், நீங்கள் எக்கேடு கெட்டு போங்க ஆனால் லேபர் சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டு ட்ரேடு இந்த இதெல்லாம் அந்த ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஏற்கனவே ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா. இப்போ இவங்களுக்கு பேமெண்ட் வர்றதில்லை. ஏகப்பட்ட கம்பெனிகள் செய்வதறியாது என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நல்ல நாள்லேயே துபாயில் கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒழுங்காக பேமெண்ட் வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் எங்கேருந்து பேமெண்ட் வரும்? பேமெண்ட் வரலை, அப்போ லேபருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா, இதே இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா, லேபருக்கு அந்தந்த கம்பெனி வந்து சில நேரம் 4 மாதம் சம்பளம் பாக்கி, 6 மாதம் சம்பளம் பாக்கி, சில 8 மாதம் சம்பளம் பாக்கியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பேசி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து எல்லாரும் ஊருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு சூழல். இப்போ அப்படி இல்லை, மாதம் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கட்டிடணும், அவங்க தான் வந்து சம்பளம் போடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்ததுனால இன்றைக்கி கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கர மோசமான ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ வந்து துபாய் ரோடு வந்து எப்பவுமே பயங்கர பிஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்லா பிஸியாக இருந்துச்சுன்னாங்க. இப்போ ரோடு பிஸியாக இல்லை. ஏன்னா வெளியில் வந்தால் ஏதாவது குண்டு விழிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து ஹோட்டலில் வந்து தங்குற ஹோட்டல் இருக்கே, அந்த டேரிஃப் எல்லாம் நம்ம ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ண ஹோட்டல்லாம் இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து வாங்க தங்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அது இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபா 50,000 ரூபா
அப்படின்னு ஹோட்டல் சார்ஜ் இருந்ததெல்லாம் இப்போ வந்து வெறுமனே 2000-3000 ரூபாய்க்கு நம்ம இந்திய ரூபாய்க்கு நீங்கள் வந்து தங்க வாங்க 100 கிராமு அதாவது 2000-3000 கிராம்ஸ் எல்லாம் வசூல் பண்ண ஒரு டாரிஃப் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு இல்லை ஒரு நாளைக்கு டாரிஃப் வச்சுருந்த ஹோட்டல்லாம் இப்போ வந்து வெறும் 150 கிராமுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கேருந்து தகவல்லாம் வந்தது. சாரி, இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா க்ரௌடு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய வரத்துகள் காய்கறி அது மற்ற எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் நிறையா இருக்குது, ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுற அரிசி பருப்புலேருந்து எல்லாமே தேவைப்படுற உணவுப் பொருட்கள் அடிப்படை பொருட்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பெரிய மோசமில்லை, ஆனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனி வச்சுருக்க ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி, அப்புறம் மெயின்டெனன்ஸு, கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி இங்கேருந்து முன்னாடி வந்து ETN கம்பெனியில் வந்து முன்னாடி அங்கே முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்களாம் தனித்தனியாக கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களில் சிலர்லாம் வந்து துபாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கப்பூரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. இது என்னென்னா துபாய்க்கு நல்லதில்லை அப்படிங்கிறத. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்து துபாயில் போட்டால் தான் துபாய் வளரும். துபாயிலேருந்து கிளம்பி போய் சிங்கப்பூர் போகிறோம், மலேசியா போகிறோன்னு போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து துபாயோட நிலைமை வந்து ஒரு மாதிரி ஸ்டென்சிலாக இருக்கும் அல்லது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ரொம்ப முக்கியமாக இந்த ஃபிஷர்மேனோட நிலைமை இருக்குல்ல, நம்ம ஊரில் இருந்து வெளியான வேறு இடங்கள் மற்ற நிறைய இடங்கள்ல இருந்து துபாயில் வந்து ஃபிஷிங்காக இருப்பாங்க. அந்த மொத்த UAEயில் ஃபிஷிங் இருக்கிறவங்க வந்து கடலுக்கு போக முடியல. அப்புறம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தால் மீன் வந்து இப்போ பொதுவாகவே ரம்ஜான் மாதத்தில் அங்கே மீன் சாப்பிட மாட்டாங்க. காரணம், மீன் சாப்பிட்டோம்னா ரொம்ப தாகம் எடுக்கிறதுக்காக மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மீனோட விற்பனை குறைவு, அப்புறம் போய் பிடிக்க முடியாது. இப்போ பிடிச்சிட்டு வந்தால் கூட இப்போ சாதாரண இப்போ நான் முஸ்லீம்ஸ் இருக்கிறவங்கலாம் மீன் சாப்பிட்லாம்னா அங்கே வந்து ஏதாவது ஆயில் கொட்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்து மீன் அதை சாப்பிட்ருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது மீன் வந்து அங்கே சாப்பிடவே மாட்டாங்க. ஃபிஷர்மேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறதா அங்கே சொல்கிறாங்க. அதுபோக இந்த ஜபலி போர்ட்டு இல்லாமல் கலிஃபா போர்ட் இவங்க இதெல்லாம் தாக்கப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அது வரைக்கும் தாக்கலை, ஆனால் ஏர்போர்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிலைமை என்னென்னா, நம்ம இதோட சம்மரைஸ் இது பண்ணுறதா இருந்தால் என்னென்னா, துபாய் ஏர்போர்ட்டில் அட்டாக் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் அந்த ஒரு ஆயில் டேங்க் அந்த சைடில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. மொத்த ஃப்ளைட்டு எல்லாமே கேன்சல். துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அப்படி UAE மொத்த ஃப்ளைட்டு கேன்சல். அதுக்கப்புறம் துபாயோட எக்கானமி வந்து உண்மையிலே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அபுதாபியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு அபுதாபி வந்து ஆயில்னால் வந்து எந்திரிச்சு வந்துடலாம். துபாய் எந்திரிச்சு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் துபாய் வந்து ஒரு திறமையான ஒரு ஆட்சியாளர் தான். ஆனால் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.